நியாயம் பேசி வருகின்ற தமிழ் அரசியல்வாதிகளிடம் நாங்கள் மிக வினயமாக கேட்டுக்கொள்வது ஒன்றைத்தான். நீங்கள் நீதிக்காக தாராளமாக குரல் கொடுங்கள். எந்தவித இன மதத்தையும் பார்க்காமல் அந்த காரியத்தை செய்யுங்கள். அது உங்களுடைய உரிமை. ஆனால் வரலாற்றை திரிப்பதற்கு தயவு செய்து துணை போக வேண்டாம். நீங்கள் உங்களை ஒரு ஜனநாயகவாதிகளாக உலகிற்கு காண்பிப்பதற்காக முஸ்லிம் மக்கள் சார்பில் பச்சாத்தாபம் வெளியிட்டு நல்ல பெயரை உங்கள் அரசியல் வாழ்க்கையில் தாராளமாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அந்த விடயத்திற்குள் நாங்கள் வரவே இல்லை. ஆனால் அதேவேளை அந்த காலத்தில் நடைபெற்ற அனைத்து சம்பவங்களையும் நேர்மையாக வெளியிடுங்கள். உண்மைகளை உள்ளபடியே பதிவு செய்யுங்கள். இரண்டு தரப்பிலும் நடந்த நியாயங்களையும் அநியாயங்களையும் வெளியிட்டு உண்மையான வரலாறு பதியப்படுவதற்கு உதவி செய்யுங்கள். அப்படி செய்ய தவறினால் தமிழ் இனம் ஒரு வன்முறை கும்பல் என்கின்ற பிழையான வரலாறு பதியப்படுவதற்கு நீங்களும் நாங்களும் துணை போனவர்களாகி விடுவோம். 1990 ஆண்டு வீரமுனை என்கின்ற ஒரு பாரம்பரிய தமிழ் கிராமம் எவ்வாறு முஸ்லிம் ஆயுத குழுக்களினாலும் ஸ்ரீலங்கா அரச படைகளினாலும் குறிவைத்து அழிக்கப்பட்டது என்கின்ற ஒரு வரலாற்று பதிவுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். வீரமுனை என்கின்ற கிராமம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து பழமையான ஒரு தமிழ் கிராமம். சுற்றவும் முஸ்லிம்களால் சூழப்பட்டிருந்த அந்த கிராமத்தை கையகப்படுத்தும் திட்டம் 1950களிலேயே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. குடிபோதையில் இருவருக்கிடையே ஏற்பட்ட ஒரு சிறிய சச்சரவை தொடர்ந்து 1954 ஆண்டு ஏப்ரல் மாதம் 15 வீரமுனை கிராமத்திற்குள் சம்மாந்துறையைச் சேர்ந்த முஸ்லிம்கள் நுழைந்து வீரமுனை தமிழ் கிராமத்தில் இருந்த அத்தனை வீடுகளையும் எரித்து சாம்பலாக்கினார்கள். அந்த கிராமத்தில் அந்த நேரம் சுமார் 4000 தமிழர்கள் வசித்து வந்தார்கள். அத்தனை பேருமே வீரமுனை கிராமத்தை விட்டு வெளியேறி அயல் கிராமங்களில் அகதிகளாக வாழ வேண்டி நிர்பந்திக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் தமிழ் மக்கள் படிப்படியாக அந்த கிராமத்தில் மீள குடியேறி வாழ்ந்து வந்த போது 1990 ஆண்டு தமிழ் முஸ்லிம் இனக்கலவரம் ஏற்பட்டது. சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்த முஸ்லிம்கள் வீரமுனை தமிழ் கிராமத்தை மறுபடியும் குறிவைத்தார்கள். எப்படி குறிவைத்தார்கள் என்பதுதான் கசப்பான வரலாறு. 1990 ஆண்டு ஜூன் மாதம் 20 வீரமுனை கிராமத்தை சுற்றி வளைத்த ஸ்ரீலங்கா விசேட அதிரடிப்படையினரும் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் வீரமுனை பிள்ளையார் கோவிலுக்கு முன்பாக மக்களை திரட்டினார்கள். வயது வாரியாக அவர்களை பிரித்து நிறுத்திவிட்டு 15 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் 69 பேரை கைகளையும் கண்களையும் கட்டி வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு சென்றார்கள். அவ்வாறு ஏற்றிக்கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் சம்மாந்துறை மர்ஜான் முஸ்லிம் பாடசாலையில் அடைத்து வைக்கப்பட்டு முடியுமானவரை சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அந்த 69 பேரில் 50 பேர் கொல்லப்பட்டதுடன் அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் அவரது சடலங்கள் புதைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 29 மறுபடியும் வீரமுனை கிராமத்தை சுற்றி வளைத்த முஸ்லிம் ஊர்காவல் படையினர் அங்கிருந்த 56 தமிழ் இளைஞர்களை கதற கதற கைகளையும் கண்களையும் கட்டி இழுத்துச் சென்றார்கள். முஸ்லிம் ஊர்காவல் படையினரால் கட்டி இழுத்துச் செல்லப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு என்ன நடந்தது என்று இன்று வரை தெரியாது. அத்தனை பேரும் கொல்லப்பட்டு அவர்களது சடலங்கள் இனம் தெரியாத ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. 1990 ஆண்டு ஜூலை மாதம் 3 ஸ்ரீலங்கா விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் மறுபடியும் வீரமுனை கிராமத்தில் இருந்த பாடசாலையை சுற்றி வளைத்த முஸ்லிம் ஊர்காவல் படையினர் அங்கு கல்வி கற்றுக் கொண்டிருந்த 10 தமிழ் மாணவர்களை அழைத்துச் சென்றார்கள். அந்த மாணவர்கள் பின்னர் வலிந்து காணாமலாக்கப்பட்டார்கள். ஜூலை மாதம் 10 வீரமுனை அகதி முகாமுக்குள் நுழைந்த முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் ஸ்ரீலங்கா அதிரடிப்படையினரும் அங்கிருந்த 13 மாணவர்களை கடத்திச் சென்று படுகொலை செய்தார்கள். மறுநாள் 11 பிடித்துச் செல்லப்பட்ட அந்த மாணவர்களை தேடி சவளக்கடை என்கின்ற இடத்திற்கு சென்ற வீரமுனை கிராமத்தைச் சேர்ந்த 13 பெண்களும் கடத்திச் செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள். 16 அகதி முகாமில் இருந்த 8 பெண்கள் தங்களுடைய வீடுகளை பார்வையிடுவதற்காக கிராமத்திற்கு சென்றபோது மல்வத்தை சோதனை சாவடியில் வைத்து கைது செய்யப்பட்டு
அவர்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஜூலை மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் வீரமுனை கிராமத்தைச் சேர்ந்த 23 பாடசாலை மாணவர்கள் உட்பட 32 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு பின்னர் காணாமலாக்கப்பட்டார்கள். ஜூலை மாதம் 29ஆம் தேதி வீரமுனை கிராமத்தில் இருந்து தமது குடும்பத்தினருடன் பயணம் செய்த 8 ஆசிரியைகள் கடத்தப்பட்டு பின்னர் காணாமலாக்கப்பட்டார்கள். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 4 பெண்கள் ஒரு குழந்தை உட்பட வீரமுனை கிராமத்தைச் சேர்ந்த 18 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வீரமுனை அகதி முகாமுக்குள் ஆயுதங்கள் சகிதமாக நுழைந்த முஸ்லிம் ஊர்காவல் படையினர் கத்திகள், வாள்கள் கொண்டு அங்கிருந்த அகதிகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். வீரமுனை பிள்ளையார் கோயிலின் வண்ணக்கர் தம்பிமுத்து சின்னத்துரை மற்றும் 2 கைக்குழந்தைகள் உட்பட 10 அகதிகள் அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டார்கள். ஒரு குழந்தை 3 துண்டுகளாக வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக அங்கிருந்த சாட்சிகள் கூறுகின்றன. அந்த சம்பவத்தில் காயமடைந்து உயிருக்காக போராடிக் கொண்டிருந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அயலில் இருந்த சம்மாந்துறை முஸ்லிம் வைத்தியசாலை மறுப்பு தெரிவித்திருந்தது. அதன் பின்னர் அவர்கள் அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் வைத்தியசாலைக்குள் நுழைந்து அங்கு காயப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த 3 தமிழர்களை கடத்திச் சென்று காணாமலாக்கியிருந்தார்கள். ஸ்ரீலங்கா ராணுவத்தில் அந்த நேரத்தில் கடமையாற்றிய லத்தீப் என்கின்ற முஸ்லிம் அதிகாரியே வைத்தியசாலையில் இருந்த நோயாளிகளை கடத்திச் சென்றதாக சாட்சிகள் தெரிவிக்கின்றன. 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் திகதி முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதி வரை வீரமுனையைச் சேர்ந்த 250 பொதுமக்கள் முஸ்லிம் ஊர்காவல் படையினராலும் ஸ்ரீலங்கா அரச படையினராலும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். 2000 வீடுகள் முற்றாக எரியூட்டப்பட்டிருந்தன. அந்த காலகட்டத்தில் இடம்பெற்ற தமிழ் முஸ்லிம் கலவரத்தின் ஒரு சிறு உதாரணம் மாத்திரம்தான் இந்த வீரமுனை படுகொலை சம்பவம். தமிழர்களுக்கு எதிராக அம்பாறை மாவட்டத்தில் நடந்திருந்த இன சுத்திகரிப்பின் ஒரு சிறிய துளிதான் இந்த வீரமுனை சம்பவம். இதனைப் போல பல 100 சம்பவங்கள் தமிழர்களின் இரத்தத்தினால் எழுதப்பட்டுள்ளன இலங்கை வரலாற்றில்.